இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை என்பது அவருடைய சத்திய வசனம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக தான் அவர் சுற்றித்திருந்தார் இல்லையா? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிறது அந்த கிருபை. அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கிருபை நாட்களில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். அதனால அந்த கிருபையும் அவருடைய உண்மை அந்த சத்தியமானது தலைமுறை தலைமுறைக்கும் அது நிலை நிற்கும். ஏன்னா சங்கீதம் 106:1 பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை மகிமைப்படுத்தணும். நாம் எப்படி? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நமக்கு என்றென்றைக்கும் தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று. கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவர் இரக்கத்தை கொடுக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் அந்த இரக்கத்தை அவர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கும் பிள்ளைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துகிற இந்த செய்தியை கேட்கிற சகோதரனும் சகோதரியும் உங்கள் குடும்பத்துக்கு தேவனுடைய இரக்கத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க, தேவ பயத்தை பிள்ளைகளுக்கு கேளுங்க, பெற்றோர்களுக்கு கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கேட்கணும். இதை கேட்கும்போது தான் கர்த்தர் அந்த இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு தருவார். அது தலைமுறை தலைமுறைக்கும் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சங்கீதம் 86:5 சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நல்லவர், அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். நாம் எவ்வளோ பாவ அக்கிரமங்களை செய்தாலும் அவர் நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார், நேசிக்கிற தகப்பனா இருக்கிறதுனால அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறாரு. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகுந்த கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இரக்கம், அந்த ஈவு அவருடைய கரத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கண்களில் அந்த தயவை நாம் தினந்தோறும் வாஞ்சிக்கணும். கிருபையுள்ள தேவனே என்று ஒரு நாளும் அவரிடத்துல அந்த கிருபையும் இரக்கத்தையும் கேளுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் அந்த கிருபை இரக்கம் சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களை தீங்கு ஒரு நாளும் அணுகாது. சங்கீதம் 36:5 சொல்லுது, கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்திய மேகமண்டல பரியந்தம் எட்டுகிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஏன்னா அவர் வாசம் பண்ணும் அந்த வானங்களிலே, மேக மண்டலங்களிலே, உயர் ஸ்தலங்களிலே, உன்னதங்களிலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அந்த எல்லைகளில் அவர் கிருபை விளங்குகிறது. அவருடைய சத்தியம் அந்த மேக மண்டலம், மேக பரியந்தம் எல்லா எல்லையிலும். ஏன்னா எல்லாமே அவர் வார்த்தையின் வல்லமையினாலே நிலைநிற்கப்பட்டிருக்கு இல்லையா? அவர் அசையாதபடி பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டு இருக்கார். நாமளும் அந்தரங்கத்தில் தான் தொங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்ம நிலை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. அதற்காக நாம் என்ன சொல்லணும்? சங்கீதம் 136:1 சொல்லப்பட்டது போல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நாம் துதிக்கணும். அவர் நல்லவர். எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீது எப்பொழுதும் தேவனை துதித்தது போல அவர் வாயில எப்படி துதி இருந்ததோ அதே போல நாம் போகும்போதும் வரும்போதும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் கிருபை நமக்கு என்றென்றைக்கும் தங்கும். அதே போல அவர் தன்னுடைய வழியை மோசேக்கும் தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று சங்கீதம் 103:7 பார்க்குறோம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு வழியை காண்பிக்கிறார். தன் தீர்க்கதரிசிகளுக்கு, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் தன் வழியை காண்பிக்கிறார். தன்னுடைய பிரியமான இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தன் கிரியைகளை அவர் வெளிப்படுத்தினார். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களுக்கு எகிப்துக்கு 10 வாதைகள் உண்டாச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த வாதையிலிருந்து பாதுகாத்தார். அவர் கிரியைகள் அநேகம் அவங்க பார்த்தாங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலும் பாலைவனத்திலும் அவர்களை காடுகளிலும் அவர் நடத்தினார்னு பார்க்குறோம். அவங்களை அதிசயக்கத்தக்கதாக அவர் நடத்தினார். கண்மலையை பிளந்து அவருக்கு தண்ணீரை கொடுத்தார். வானத்து மன்னா
தூதர்களின் அப்பமாகி அந்த மன்னாவை கொடுத்தார். காற்றை கொண்டு அடித்து வந்து காடைகளை அவர்களுக்கு உண்ண கொடுத்தார். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய மகத்துவத்தை அது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அது அதிகமாய் அவர் வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய அவர் வல்லவர். அவர் கிருபை உள்ள தேவன் இல்லையா? அவர் வல்லமை மிக்க செயல்கள் பல செய்திருக்கிறார்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனால அதே போல கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாள்ல நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார்னு நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இக்கட்டு நாள் நம்மை நெருக்குகிற துன்பப்படுத்துகிற அந்த நாட்கள்ல கூட கர்த்தர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கார். விசுவாசித்து இந்த வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கற்றுக்கொள்ளுகிற வேத வசனத்தை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் போது அந்த சத்திய வசனம் அவருக்கு நேராக கடந்து போய் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, இக்கட்டி நாளில் எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோன்னு அவரை சார்ந்து இருங்க. அவரை நம்புகிறவர்களை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நம்பி நம்ம வாழ்க்கையில ஓடும்போது நமக்கு ஒரு இடரலும் வராது. நம் கால்கள் ஒருபோதும் சறுக்காது. சத்ருவானவன் என்னதான் நமக்கு வலைகளையும் கண்ணிகளையும் வைத்தாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் அவர் தெரிப்புண்டு போக செய்வார். விசுவாசிங்க. சங்கீதம் 119:90 சொல்லுது, உங்களுடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நிலைநிறுத்திருக்கிறது. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். கர்த்தர் பூமியை நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. அவர் ஒரு நிமிஷம், ஏன்னா கடைசி காலத்துல என்ன நிகழப்போகுது என்பதை நீங்க மத்தேயு 24 படிச்சீங்கனாலே தெரியும். ஒரு விசை நான் பூமியும் வான மண்டலங்களையும் சகலத்தையும் நான் ஒரு விசை அசைக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பயங்கரமா இருக்க போகிறது இல்லையா? அத்தகைய அசைவுல நாமெல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது நாம் ஜீவன் உள்ளவர்களாய் பிழைப்போம். விசுவாசிங்க. தேவனை மாத்திரம் நம்புங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு தாவீது எப்படி விவரித்து கொண்டு இருந்தாரோ அதே போல அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிற கிருபையை சொல்லி சொல்லி தேவனை நாம துதிக்கணும். சங்கீதம் 122 இது சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 25:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு கூட தன் வழியை தெரிவிக்கிறார். பாவிகளாகிய நமக்கு தேவன் வழியை தெரிவிக்கிறார். எப்படி நாம ஒரு காரியத்திலிருந்து விடுதலை ஆகணும்ன்றது அதுக்கு நமக்கு முன்பாகவே சொல்லி தெளிவாக நடத்த வல்ல தேவன். கேளுங்க, அப்பொழுது கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். அவரை தேடுங்க. காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகள் இருக்கு. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 146:6 சொல்லப்பட்டது போல அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் உண்மையை காக்கிறதுனால தான் அந்த உண்மை தலைமுறைக்கு இருக்கும்னு இன்னைக்கு வேத வசனத்தை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. இதற்கேற்ற தேவனுடைய நீதியின் ஸ்தோத்திர பலியாது இருக்கிறது. அதை சொல்லி சொல்லி நீங்க தேவனை துதித்து அந்த உண்மை தலைமுறைக்கும் உங்களுடைய தலைமுறைகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் அது காக்கும். அதை விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன்.